Good morning students, welcome back to Sheba Group of Schools online class. In the previous class we have studied parabola, ellipse, hyperbola. In parabola there are 4 types. In the 4 types பார்த்திருக்கோம். In ellipse 2 types, in hyperbola 2 types. இது already general பார்த்தது. And also 5.2 தான் பார்த்துட்டு இருந்தோம். Let us continue same exercise today 5.2 and also இந்த 5.2ல 4th sum பார்க்க போறோம். Fourth sum, find vertex, focus, equation of directrix, length of the lattice rectum. நாடும் கேட்டிருக்காங்க, ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனில் இந்த 4 டைப்ஸ்க்குள்ளே எந்த டைப்பில் வருது பேரபோலா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இந்த ஃபோர்த் சப்டிவிஷன் நமக்கு இந்த டைப்பில் இருக்குது. ஸோ இந்த டைப்புக்கான வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், ஆக்சிஸ், டைரக்ட்ரிக்ஸ், லேட்டஸ் ரெக்டம் தான் பார்க்க போகிறோம். இதில் ஆக்சிஸ் அவங்க கேட்கல. ஓகே, இந்த 4 மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். First, write the given equation, that is x square minus 2x plus 8y plus 17 is equal to 0. இப்போ எதுக்கு ஸ்கொயர் இருக்கோ அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்க போகிறோம். that is x square minus 2x, x term ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு and it is equal to minus 8y minus 17. நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம ஹோல் ஸ்கொயர் டைப்பில் கொண்டு வர போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு 2b இல்லையா. ஸோ 2b is equal to minus 2 or b is equal to 1. So 1 square நம்ம add பண்ண போகிறோம் ரெண்டு பக்கமும். 1 square means 1 தான். So x square minus 2x plus 1 equal to minus 8y minus 17 plus 1. இதை வந்து எப்படி எழுதலாம், x minus 1 the whole square. Okay, which is equal to, this is minus 8y minus 16 and taking minus 8 outside. So inside we get y plus 2. Our left hand side is x minus 1 the whole square. This is of the type x minus h whole square. Write the type. This is of the type x minus h the whole square equal to minus 4a into y minus k. இந்த டைப்பில் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள். 4a equal to what? 4a is 8. and which implies a is 2. so a find out பண்ணியாச்சு. next what is h? h na x ஓட மைனஸ் பண்ணியிருக்க கூடியது, therefore h is plus 1 and k is minus 2. okay, k is minus 2 and h is 1. இது ரெண்டும் find out பண்ணியாச்சு. next நமக்கு என்ன வேணும்? h k a. இது 3 மட்டும் இருந்தால் நமக்கு போதும். ஓகே, so இந்த 3 find out பண்ண உடனே vertex equal to h comma k. here h is 1 and k is minus 2 and next focus is 0 plus h comma minus a plus k is equal to 0 plus h is 1 and a is 2 minus 2 minus 2. this is 1 comma minus 4. next directrix கேட்டிருக்காங்க. so directrix is y is equal to k plus a, that is y is equal to, here k is minus 2 and a is plus 2. so y is equal to 0 is the directrix. and length of lattice rectum, so length of lattice rectum is 4a. lattice rectum is 4 into a, that is 4 into 2 is equal to 8 units. That's all. Next let us see fifth one. Identify the type of conic and find center, foci, vertices and directrices of each of the following. listen, ரெண்டு கானிக்ஸ் இதில் இருக்கும். பேரபோலா அண்ட் எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலா ரெண்டு டைப் இதில் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இந்த இடத்துல மைனஸ் வந்ததுன்னா ஹைப்பர்போலா, ப்ளஸ் வந்ததுன்னா எலிப்ஸ். ஸோ இந்த எலிப்ஸில் ரெண்டு டைப் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ரெண்டு டைப்பில் ஒன்று வந்து இந்த ஹரிசாண்டல், அதாவது பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸாக இருக்கும் மேஜர் ஆக்சஸ். இன்னொன்று வந்து பேரலல் டு ஒய் ஆக்சஸாக இருக்கும் மேஜர் ஆக்சஸ். ஓகே, இந்த மேஜர் ஆக்சஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர்னு எடுத்துக்கணும், ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர், அதாவது பிக் நம்பரை நம்ம ஏ ஸ்கொயர்னு எடுப்போம், அவ்வளோதான். ஓகே, இப்போது இந்த டைப் வந்து நம்ம போடக்கூடிய 5th செகண்ட் டைப் இது.
ஃபஸ்ட்டு டைப் வந்து இந்த ஐ மீன் parallel to x ஆக்சஸில் இருக்கும் மேஜர் ஆக்சஸ். இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் டைப்புடைய ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதில் சென்டர், ஃபோர்சி, வெர்டிசஸ், டைரக்ட்ரிசஸ் எல்லாமே எடுத்து எழுதி வச்சுருக்கோம் ஃபார்முலாவாக. இதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் இந்த சைடில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, parallel to x ஆக்சஸ் இருந்தால் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். இந்த இடம் ப்ளஸ் வருது, இங்கே வரும். ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்டில் ப்ளஸ் ஆகும். அதே மாதிரி இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு வரும். அண்ட் ஆல்சோ இன் எலிப்ஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அண்ட் இ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஸோ நம்ம இதெல்லாம் போடணும்னா நமக்கு எதெல்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஹெச், கே, சி அண்ட் இ. இப்போ இதெல்லாம் நம்ம ஃப்ரம் கிவன் ஈக்குவேஷன்லேருந்து எழுத போகிறோம். லிசன், திஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம். ஃபஸ்ட்டு ரைட் த ஃபார்ம். This is of the form. So general x square by b square plus y square by a square னு சொல்லுவோம். இப்போது நம்ம எல்லாத்துக்கும் காமனாக வரக்கூடிய இது x minus h the whole square by b square plus y minus k whole square by a square equal to 1. Okay. இப்போ லிசன் பண்ணுங்கள். இப்போது ஒய் கீழே இருக்கிறது தான் நமக்கு ஏ ஸ்கொயர். அதே மாதிரி ஹெச்சும் கேவும் இங்கே வந்து 0 0ன்னு அர்த்தம். ஓகே. ஸோ ஹியர் பி ஸ்கொயர் இஸ் 3 அண்ட் விச் இம்ப்ளைஸ் பி இஸ் ரூட் 3. அதே மாதிரி ஏ ஸ்கொயர் இஸ் 10 அண்ட் ஏ இஸ் ரூட் 10. அண்ட் நெக்ஸ்ட்டு ஹெச் இஸ் 0 அண்ட் கே இஸ் ஆல்சோ 0. Next find c, but c square is a square minus b square. So here a square is 10 minus 3, that is 7, or c is equal to root 7. And next we have to find eccentricity, that is e. E is equal to square root of 1 minus b square by a square, that is 1 minus b square is 3 by 10. Taking LCM we get 10 minus 3, that is 7 by 10, root of 7 by 10. This is our E. Okay. Next we have to write center formula first. Center ku vandu form enna h comma k. So in this case h comma k center nu edukalam. And h comma k inge 0 0 தான் இருக்கு. So 0 comma 0. Next 4c. 4c na 2. So 4c is h comma k plus c and h comma k minus c. நம்ம split பண்ணி எழுதிக்கிறோம், which implies h is 0 comma 0. Here c is what? C is root 7 and 0 comma 0 minus root 7, which implies 0 comma root 7 and 0 comma minus root 7, or 0 comma plus or minus root 7. Next vertices. Vertices is h comma k plus or minus a, or நம்ம ரெண்டா split பண்ணுறோம் அப்படின்னா plus a and h comma k minus a, which is equal to h 0, k 0 and a. What is a? A is root 10 plus root 10 and 0 comma 0 minus root 10, which implies 0 comma root 10 and 0 comma minus root 10. These two are the vertices. Next directrices. Suppose இதை நீங்கள் subdivision 1 2 இருந்ததுன்னா இதை AB அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. AB, C and D is directrices. Directrices is y is equal to plus or minus a by e. That is y is equal to plus or minus a is root 10 by e is equal to root of 7 by 10 into root 10 by root 7, that is plus or minus 10 by root 7. This is y is equal to, this is the equation of directrices. ரெண்டுமே இதிலே இருக்கும்.
y is equal to plus 10 by root 7 and y is equal to minus 10 by root 7. That's all. Let us see third subdivision. The third subdivision is x square by 25 minus y square by 144 equal to 1. So minus இருக்கிறதுனால இது வந்து நமக்கு ஹைப்பர்போலா நல்லா தெரியுது. ஹைப்பர்போலாவில் 2 டைப்ஸ் இருக்குது. இதே மாதிரி இது ஃபஸ்ட்டு டைப்புன்னு எடுத்திங்கனாக்கா செகண்ட் டைப் இந்த சைடு வர மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் எலிப்ஸுக்கும் வர்றது சேமாக தான் வரும். இது ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் எலிப்ஸ்க்கும் இதே தான் வரும். சென்டர், ஃபோசி, வெர்டிசஸ், டைரக்ட்ரிசஸ் எல்லாமே சேமாக வரும். இந்த ரெண்டு மட்டும் சேஞ்சஸ் ஆகும். தட் இஸ் சி ஸ்கொயர் வந்து ப்ளஸ்ன்னு வரும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அண்ட் இ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஹியர் ஆல்சோ சேம். நம்ம முன்னாடி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோமோ எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். First this is of the form. Here a square is 25, therefore a is 5 and b square is 144, b is 12 and c square equal to addition of these two, that is 169 or c is equal to 13. Next e value is 1 plus b square by a square root of. So it is equal to 1 plus b square. B square is 144 by 25. ஸோ இதை ஆட் பண்ணும்போது எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணும்போது 169 வரும். ஸோ இ வேல்யூ வந்து 169 by 25 ஸ்கொயர் ரூட், தட் இஸ் 13 by 5. ஸோ அவர் இ வேல்யூ இஸ் 13 by 5. ஸோ வி ஃபைண்ட் ஆல் த 4 வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு 1 by 1 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். தட் இஸ் ஃபஸ்ட்டு ஒன் வந்து சென்டர். ஸோ இதை ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். ஸோ சென்டர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் கமா கே. லிசன் ஹியர் ஹெச் அண்ட் கே இஸ் ஆல்சோ 0 0. ஓகே, இங்கே வந்து h 0 and k also 0. Therefore h comma k is equal to 0 comma 0. Second one 4c. 4c is same, that is h plus c comma k and h minus c comma k is equal to h is what? H is 0 and c is equal to 13. So 0 plus 13 comma 0 and 0 minus 13 comma 0, which implies 13 comma 0 and minus 13 comma 0. These two are the foci. And third one vertices. So vertices are h plus or minus a comma k or h plus a comma k and h minus a comma k. That is 0. Here a is what? A is 5. 0 plus 5 comma 0 and 0 minus 5 comma 0, which implies 5 comma 0 and minus 5 comma 0. These are the vertices. Next, directrices. So directrices are x is equal to plus or minus a by e. That is equal to plus or minus, here a is 5 and e equal to 13 by 5. So to plus or minus, the 5 in the numerator position 25 by 13. So x is equal to plus 25 by 13 or x is equal to minus 25 by 13. These two are the directrices. That's all. Next, let us see sixth one. Prove that the length of the lattice rectum of the hyperbola x square by a square minus y square by b square equal to 1 is 2b square by a. So length of the lattice rectum அப்படினா, this is the lattice rectum L, L dash, and also we know this lattice rectum passes through the focus AE, 0. So இந்த length தான் அவங்க கேட்குறாங்க. L, L dash தான் கேட்குறாங்க. ஸோ L, L dashக்கு இது வந்து சிமெட்ரிக்காக இருக்கும். ஸோ இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதே தான் இருக்கும் இங்கேயும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ நம்ம எல்ல என்னென்னு எடுத்துக்கிறோம்? ஏஇ கமா y1. ஸோ நமக்கு வந்து y1 தான் இப்போ வேணும். y1 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ எல் நம்ம ஏஇ கமா y1 எடுத்துக்கிறோம் இல்லையா? இப்போ இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து லைஸ் ஆன் தி ஹைப்பர்போலா. ஃபஸ்ட்டு ரைட் தி ஹைப்பர்போலா ஈக்குவேஷன். Equation of this is given one. Hyperbola is x square by a square minus y square by b square equal to 1. Next, L passes through this equation. Okay, L, that is L என்றது AE, y1 lies in first equation. So இதில் இதை substitute பண்ணுறோம். That is a square e square by a square minus y1 square
by b square equal to 1. Now a square gets cancelled and e square இந்த 1 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. e square minus 1 is equal to y1 square by b square அப்படின்னு வரும். Okay. And also in hyperbola b square value is a square into e square minus 1. Now b square by a square equal to e square minus 1. Using this, e square minus 1 is equal to b square by a square, which is equal to y1 square by b square. Now bring this b square to left hand side, that is b square into b square by a square equal to y1 square, or y1 square is b power 4 by a square nu varum. And therefore y1 equal to plus or minus b square by a square. So y1 இது வந்து plus or minus b square by a square, sorry b square by a ன்னு வரும். ஓகே, b square by a, இப்போ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு கிடச்சிச்சு, y1 உடைய டிஸ்டன்ஸ் b square by a, இங்கே ஒரு b square by a வரும், here also ஒரு b square by a, இது இந்த டிஸ்டன்ஸ் தான் இங்கே இருக்கும். ஸோ 2 times b square by a ன்னு வரும். ஓகே, therefore L is AE comma b square by a. Therefore length of lattice rectum L dash equal to 2 times in the SL போடலாம், 2 times SL, that is 2b square by a. This is the answer. Okay. Next let us see 8th one. Identify type of conic, find center, foci, vertices and directrices of each of the following. Let us see second subdivision, x plus 1 whole square by 100 plus y minus 2 whole square by 64 equal to 1. Listen, இங்கே plus இருக்குது அப்படின்னா this is an ellipse. Ellipseல first type ஆ second type ஆன்னு பார்க்குறோம். first big number வந்தது அப்படின்னா first type. first typeக்கு நம்ம ஆல்ரெடி தெரியும், same center, foci, vertices, directrices, and c square வந்து இங்கே minus e also 1 minus root b square by a square வரும் root of. ஓகே, இதெல்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். here also same, a ஸ்கொயர்லேருந்து a, b ஸ்கொயர்லேருந்து b ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் h and k அங்கே வந்து 0 0 இருந்தது முன்னாடி போட்ட சம்மில், இங்கே வந்து h is minus 1 and k is plus 2. அதே மாதிரி c square equal to a square minus b square we get 36 and c is equal to 6. Similarly e equal to root of 1 minus b square by a square, that is 1 minus 64 by 100, that is root of 36 by 100 na 6 by 10 வரும். இப்போ கேன்சல் பண்ணுறோம், 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 3 by 5. ஸோ இ வேல்யூ எல்லா வேல்யூவும் தெரிஞ்சிருக்கு, a, b, c, h, k and e. இந்த எல்லா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு நம்ம ஃபஸ்ட்டு சென்டர்னா h, k, that is h is minus 1 and k is 2. Next foci is h plus c, h plus or minus c, k, that is here h is minus 1 plus c is 6 plus 6 comma and k is 2 and minus 1 minus 6 comma 2. So which implies what? 6 minus 1 is 5 comma 2 and minus 7 comma 2. Okay, next vertices. So vertices are h plus a comma k and h minus a comma k. h is minus 1 and a is equal to 10, so plus 10 comma 2 and minus 1 minus 10 comma 2. So this is 9 comma 2 and this is minus 11 comma 2. This is the directrices and d is, sorry, this is vertices. Next directrices. Directrices are x minus h equal to plus or minus a by e. நமக்கு வந்து h 0வாக இருக்கும்போது x equal to போட்டோம், இப்போ வந்து x minus h equal to plus or minus a by e, that is x, h is minus 1, therefore x plus 1 is equal to plus or minus, here a is 10 and e is 3 by 5, 10 by 3 by 5, that is plus or minus 50 by 3 ன்னு வரும். So first one, x plus 1 equal to 50 by 3, okay, which implies x is equal to 50 by 3 minus 1. First plus value எடுத்துக்கிறோம்,
which is equal to 50 minus 3 is 47 by 3. Next, this is x is equal to no. Next, x plus 1 is equal to minus 50 by 3, which implies x is equal to minus 50 by 3 minus 1. Okay, now LCM எடுக்கும்போது minus 50 minus 3, that is minus 53 by 3. Okay, these two are the directrices. Therefore, the two directrices are x is equal to 47 by 3 and x is equal to minus 53 by 3. These are the answer. Okay. I hope you all understood today's class and do the homework and example sums also. Thank you, students.